வரைக்கும் நானும் எவ்வளோ கோயில்களுக்கு போயிருக்கேன். மேற்புறத்தில் அதுவும் கோபுர அந்த விமான அமைப்பில் வந்து கல்வெட்டுகள் எதுவுமே இருக்காது. இந்த பாண்டியர்கள் மீன் சின்னம் பொறித்த அந்த சிவன் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு காடு போல் இருக்குது. அதை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஆச்சரியத்தை பாருங்கள். மேலே பாருங்கள், அந்த சிவலிங்கத்து மேலே எவ்வளோ ஒரு குப்பைகள் பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அதாவது சுயம்பா உருவான கோவிலுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மரங்களான உண்டான ஒரு சுரங்கமா இல்லை தானாக அமைக்கப்பட்ட ஒரு சுரங்கமானு தெரியல. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கு நடுவில் இருந்த கற்கள் எங்கேயுமே போகல. ஆனால் இது என்னவா இருக்கும்னு நீங்களே பாருங்கள். மிஷினானது இருக்குது. அந்த மிஷின் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த அந்த ஒயர் இருக்கும் இல்லைங்களா, இழுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அருந்ததுனால எப்போவுமே நமக்கு கை கொடுக்குற இந்த அருவா இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். பார்ப்போம். கோயில் மேலையெல்லாம் வந்து நாங்கள் வந்து காலணி அணிஞ்சிட்டு போகிறோன்னு சொல்லி எல்லாம் வருத்தப்பட்டிருந்தீங்க. உங்களுக்காக இல்லாட்டாலும் எனக்காக, அதாவது இதுக்குன்னே தனியாக ஒரு அதாவது காலனியானது வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கோவில் மேலே அதிக அன்புள்ளவங்க யாரும் வருத்தப்படாதீங்க. எத்தகைய பெரிய படம் பாருங்க. இந்த கல் என்ன சவுண்ட் கேட்குது? ஊர் மக்கள் அவ்வப்போது சுத்தம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. தலையில் இருக்கிற முடி வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டாமல் இருக்க முடியுமா? மிஷின் எடுத்துருந்தா அழகாக முடிஞ்சிருக்கும் வேலை. மிஷினில் தான் சரி நம்ம நேரம் பார்த்து கரெக்டாக இங்கே வந்து அறுந்துருச்சு. ரொம்ப ஒட்டுக்கு போவீங்க. நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க, ஏன்னா அவன் கோயில் மேலே தான் வெட்டுறானா இல்லை கோயிலை சுற்றி வெட்டுறான். நான் கோயில் மேலே தான் வெட்டிகிட்டு இருக்கேன். இந்த கோவில் வந்து ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனாலே என்னமோ சுத்தமாக பராமரிப்பே இல்லை. அதுவும் ரொம்ப அழகான ஒரு சிவலிங்கமானது உள்ளே இருக்காது. காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே ஒரு அதாவது மரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொந்து மாதிரி இருக்குது. இங்கே ஆல்ரெடி அந்த அண்ணன் சொல்லியிருந்தார், ஜீவா அண்ணன், இங்கே ஒரு 10 அடிக்கு மேலே ஒரு நல்ல பாம்பு இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நம்மளை விட்டு அது விலகி தான் போவோம்.
இந்த மாதிரிலாம் இறங்கி வேலை செய்கிறப்ப தான் தெரியுது வெயிலோடைய அருமை. 1 மணி வெயிலில் வந்தா கரெக்டாக 1 மணி இருக்கா. ஒரு 10 மரம் கூட வெட்டியிருக்க மாட்டேன். வெயில் இந்த மிஷின் நமக்கு நீ கை கொடுக்கல, அதை நம்பி தான் வந்தோம். வெட்டுட்டா இந்த மரத்தை வந்து மேலே தான் வெட்ட போகிறேன். இதை கீழே வெட்டக்கூடாது. அதுரும்ல, ஏன்னா இந்த பாறை இருக்குது பாருங்க. இந்த பாறை இந்த மரத்தோட பிடிப்பில் தான் இருக்குது. நம்ம சுத்தம் பண்ணுறங்கிற பேரில் ஒரு பாறை கூட கீழே விழக்கூடாதுங்கிறதுல நான் கண்ணுங்கருத்தமாக இருப்பேன். அதனால் இதை வந்து மேலே வெட்டுறோம். இது என்ன மண்ணே தெரியும். இங்கே விழுவுது, புதுசாங்க இருக்குது. இன்னும் பால் வருது. அருவாவே வளையுது பாருங்களேன் அந்த மரத்தில். இருந்தது ஒன்றே ஒன்று. வெட்டுறதுக்கு சரியான வாகு கிடைக்கல. தம்பி அங்கே இருக்கும் பாரு, ஷூட்டை எதுவும் கிடைக்கா பாரு. மேலே விழுவ போதுங்க, பார்த்துங்க. கொடி மாதிரி வளர்ந்து கிடக்கு. அடிக்கடி மறந்துடுறேன் நான் கோயில் மேலே தான் நிற்கிறேன்ட்டு. எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க. பொந்து தேனின்னு சொல்லுவாங்க இல்லையா, இருக்கா தேன் அதில்? இது ஒரு வகையாக தேன் இருக்கும். இந்த மாதிரி பிசினி தேன் மாதிரி. இதுதான் தேன். பக்கத்தில் வேற ஏதோ வயலில் எரிச்சிட்டு இருப்பாங்க போல். அந்த அண்ணனும் இந்த வெயிலுக்கும் பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒரு உணர்வு பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கு.
இந்த மரத்தெல்லாம் அடியோடு வெட்டணும் அப்படின்னா இந்த கோயில் முழுக்க அந்த மரத்து மேலே சாஞ்சிருக்கு. கண்டிப்பாக கோவிலானது விழுந்துடும். இந்த இடத்துக்கு போவோம். நெக்ஸ்ட் இருக்குங்க. ஆடுதுங்க, கால வைக்காதீங்க. அது சவுண்ட் வருது பாருங்க, டிங் டிங். பயங்கரமாக இருக்குது. அவங்க முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ வெட்டுவாங்க. வெயிலெலாம் பார்த்தா வேலைக்கு ஆகுது. சிவலிங்கத்தை நீங்கள் அலங்காரம் பண்ணி அழகான நிலையில் தான் பார்க்குறீங்க. நான் வந்து சிவலிங்கத்தை எல்லா நிலைகள்லேருந்தும் எல்லா சூழ்நிலைகள்லையும் பார்த்துட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் காட்டுறேன் வாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்க்க. தினமும் இந்த மாதிரி குப்பைகளால் தான் இவர் வந்து அலங்கரிக்கப்படுகிறார். இன்றைக்கி நம்ம இதெல்லாம் சுத்தமாக அகற்றிட்டு போவோம். பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சுயம்பா உருவான லிங்கம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் அங்கே இருக்கிற முனசந்தங்கிற ஊரில் பாண்டியர்களோட மீன் சின்னத்தோடு அந்த கோவிலானது இருக்குது. நம்ம வந்து கருவறைக்கு மேலே உள்ள மரத்தை தான் வெட்டுறோம். கீழே வந்து சிவலிங்கமானது அப்படியே இருக்குது. பார்ப்போம். கருவறை சேதமடையாமல் இருந்தால் சரி. எவ்வளோ பெரிய மரம் முளைச்சிருக்கு பாருங்க. சிவலிங்கத்து மேலே சிவலிங்கம் இது கீழே தான் இருக்குது. கோபுரத்து மேலே எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. இந்த மரத்தை வெட்டினாலும் பயனில்லை. அதனால் வேப்ப மரத்தை வெட்ட வேணாம். கண்டிப்பாக புதுப்பிக்கிறப்ப இதை எடுத்துப்பாங்க. நம்ம தேவையில்லாத மரங்களை மட்டும் அகற்றிட்டோம். எவ்வளோ அழகாக சிவலிங்கம் காட்சியளிக்குது பாருங்கள். மேற்கூரை இல்லாட்டால் கூட குப்பைகள் அது மேலே இருந்தால் கூட அதனுடைய அழகும் பக்தியும் போலுங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பார்க்கவே. நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கடைசியாக சிவலிங்கத்தையும் சுத்தம் பண்ணிட்டு தான் போவோம். பார்ப்போம். ஆல்ரெடி வெட்டி விட்டுருக்காங்க பாருங்க. பேசவே முடியல, வெயில் அந்த மாதிரி அடிக்குது.
தண்ணி குடிச்சிட்டு வேலை பார்ப்போம். தம்பி தான் கூட வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தை வந்து தெய்வம் போல் வேலை பார்க்குது. கீழே இருந்து தண்ணி எடுத்து கொடுக்குறதுலேருந்து சில தகவலை உள்ளூரில் சொல்கிறது வரைக்கும் தம்பி தான். தம்பி பெயர் குரு. இந்த ஊருக்கார பையன்தான். அவங்க அப்பா தான் நம்மளை இங்கே அழைச்சது. அவங்க மூலயமா தான் இந்த கோயிலுக்கு வந்தோம். தூக்கி போடுற தம்பி தண்ணி. ஏய் முடியல, அப்படி இருக்கு. ஹரி தான் வெட்டிக்கிட்டு இருக்கான். வெயில் இந்த ஸ்டார் போட்டு எனர்ஜியை உரியிற மாதிரி உரியுது. சிவ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வேலை பார்க்க வரப்போ நான் ஈஸி நினச்சி வந்தேன். செம்மையாக கடினமாக்கி விட்டுருவார். சில கோயில்களில் நான் கடினம்னு நினச்சி போயிருக்கேன். நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சுலபமாக ஆக்கியிருக்காரு. அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்க்க வேண்டியதுதான். எடுத்துட்டியாடா? தூக்கி போடுறா. இங்கே அந்த தூக்கி போடு, அப்படியே தூக்கி போடு. அவ்வளோதான்டா, சூப்பர்ரா, தேங்க்யூ. இது பாருங்க. ஐயோ, இந்த கோயிலில் கல்வெட்டுகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல பாருங்கள் கல்வெட்டுகளை. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி நான் கல்வெட்டுகளை பார்த்ததே கிடையாது. அதுவும் மேலே எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. கோயிலுடைய மேற்புறத்தில், அதுவும் யாருமே பார்க்காத வடிவில் இந்த கல்வெட்டு இருக்குன்னா இது எதுக்காக? கோயிலுடைய மேற்புறத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், கோபுரம். இந்த கல்வெட்டு எப்படிங்க வந்தது தெரியல. தெரியுதா இவனை கல்வெட்டு? ரொம்ப பழங்காலம் எழுத்துறாது, ரொம்ப பண்டைய தமிழ். அப்போ இந்த மேலே உள்ள வரிசையில் எல்லாமே கற்கள் இருந்திருக்கு. இந்த 3 வருஷ கற்களில் மட்டும் கல்வெட்டானது இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. நம்ம வந்து சுத்தம் பண்ண வந்து கல்வெட்டுகளை பார்த்துருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடைய மீன்சனும் அர்த்த மண்டபத்தில் இருக்குது. மேலே வந்து சுத்தம் பண்ணுறோம். கல்வெட்டுகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நான் வந்து இந்த மாதிரியான மேற்கூரையில் வந்து கல்வெட்டே பார்த்ததில்லை. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இது ஃபுல்லாக கல்வெட்டு அழியும் நிலைமையில் இருக்குது. கண்டிப்பாக ஆய்வாளர்கள் யாரும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கோயிலில் வந்து படிங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கல்வெட்டு அவ்வளோ பளிர்னு தெரியுது ஒரு கல்லில். என்ன செய்வது? இப்போ கூடிய விரைவில் வந்து கல்வெட்டை படிக்க முயன்றுக்கிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். கண்டிப்பாக அப்போ நானே உங்களுக்கு படித்து சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வேலையை நம்ம தொடங்கும். வெட்டுங்க கொஞ்சம் நாங்கள் இருக்குது, வெட்டிடுங்க. சுரங்கம் போல் ஒரு அமைப்பு போதும் இல்லை. இது மரங்களோட வேரால் உண்டானதா இல்லை என்னன்னு தெரியல. நம்ம உள்ளே போகிற மாதிரியான ஒரு ஹோல் இருந்ததுன்னா போயிருப்பேன். நம்ம உள்ளே போக முடியாது, உள்ளே போனால் வர முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. பாருங்கள், ஒரு கோவிலில் ஏகப்பட்ட ஒரு ரகசியங்கள் இருக்கும். இது பாருங்கள், இது என்ன மாதிரியான ஒரு அமைப்புன்னே தெரியல.
ஓகே பார்ப்போம். என்னாச்சு கையே? ஒன்றும் அவ்வளோ அடிச்சிருச்சு. நாங்கள் வெட்டுறேன். வந்துச்சு. இல்லை பரவாயில்ல. கத்தி ஜம்ப் ஆகுது. கத்தியே மழுங்கி போயிட்டு திரும்பி போயிட்டு உடஞ்சி. கரெக்டாக வந்துச்சா? இதுக்குள்ளே வேப்ப மரம் முளைச்சோம். இந்த கட்டடமானது எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ பெரிய வேப்ப மரம் முளைச்சா அவ்வளோ பெரிய ஹோலாக்கிடுச்சு. அப்படி இருந்தும் இன்ன வரைக்கும் சரியாமல் இருக்குது. முடியல. இந்த ஒரு மரம் மட்டும் வெட்டினா முடிஞ்சுச்சு. ஓகே, ரெஸ்ட்.
கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உள்ளூர் மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக போட்டு எரிச்சாங்கன்னா குப்பைகள்லாம் அகன்றும். நம்ம தான் மேலே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு நினச்சேன். ஆனால் கவிதாராஜ் அவங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வெட்டி ஒரு சைடு ஃபுல்லாகவே அவங்களுடைய பங்குக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வெயிலில் வெட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே பாருங்கள், க்ளவுஸ் போட்டு வெட்டியே எப்படி இருக்குது பாருங்கள். பாவம் இருந்தாலும் செய்யணும். அவங்க ஊரில் அவங்க ஒரு கோயில், அவங்களுடைய கோயில் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஸோ அவங்களும் செஞ்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம உள்ளே எப்படி இருக்குங்கிறத போய் பார்ப்போங்க. ஏன்னா உள்ளே உங்களுக்கு காட்டவே இல்லை. உள்ளே ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். ஒரு கால பூஜைன்னு சொல்லிட்டு இந்த ஒத்த லைட்டு மட்டும் எப்போவும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. பாருங்க, மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு கல் கிடையாது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, 2 மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட கல் இந்த கோயிலில் இருக்குது. இந்த சிலைகள் எல்லாமே கோவிலை சுற்றி உள்ள இதில் இருந்திருக்கணும். ஸோ இப்போ ரொம்ப மண்டபத்தில் அடைஞ்சதுனால இன்றைக்கி சிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வச்சுருக்காங்க. நம்ம நிற்கிறது ஒரு அர்த்த மண்டபம். ரொம்பவே மோசமாக சிதலம் அடைஞ்சிருக்கு. அவர் எப்படி இருக்காருன்னு பார்ப்பாங்க. மேலே தான் இருந்து அவரை பார்த்தோம். அவ்வப்போது எப்போயோ ஒரு வாட்டி பூஜைகள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயிலை சுத்தம் பண்ணிட்டு நம்மளால் இதை சுத்தம் பண்ணாமல் இருக்க முடியாது. பண்ணுவாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு சுத்தம் பண்ணிட்டு போவோம். இது ஒரு சுயம்பா உருவான லிங்கம்னு சொல்கிறாங்க. ஆவுடை வந்து செய்கிறதாகவும், இந்த லிங்கத்தடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்கத்தடி வந்து சுயம்பா உருவானதாக சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி சுயம்பு லிங்கத்தடி இது. அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பு கோயிலில் லிங்கமானது எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. நிறைய முறைகள் இருக்கலாம். நான் அன்பால் பண்ணுறேன். எனக்கு அந்த முறைகள்லாம் தெரியாது. எனக்கு மன கஷ்டப்பட்டு என்னுடைய இந்த சிவன் மேலே வைத்தது ஒரு அன்பு மேலே பண்ணுறேன் நான். ஸோ குறைகள் எது இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க.
எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம கிளம்புவோம். இந்த வீடியோவெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரியான கோயில்கள் நிறையா வெளியில் தெரிய வரும். ஏன்னா இப்படி மீன் சின்னம் பொறிச்சிருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கல்வெட்டுகள்லாம் பொறிச்சிருக்கு. அதாவது கல்வெட்டுகளானது கீழே இருக்கும், இங்கே மேலே இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கா ஒருத்தவங்களுக்கு, ஒரு தேடிட்டு இருக்க ஒருத்தவங்களுக்கு இது விருந்தாக இருக்கும். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வேறு கோயில்கள் எங்கே இருந்ததுன்னா தகவல் கொடுங்க. நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். சிவலிங்கம் பார்க்கவே அழகாக இருக்குது. எத்தகைய அழகான ஒரு நந்தி பாருங்கள். இந்த மாதிரியான அமைப்பு நந்தி நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. சதுர வடிவு. இது அநேகமாக பல்லவர்கள் இல்லைன்னா பாண்டியர்கள் அவங்களுடைய அந்த வடிவம் மாதிரி இருக்குது. முழுக்க சுத்தம் பண்ணியாச்சு.